வாழைப்பூ கிறிஸ்பி வறுவல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை பாதி, சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா வேணாலும் எடுத்துக்கலாம், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த பூவை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ நம்ம கொதித்த தண்ணியில் தான் போட்டிருக்கோம். மறுபடியும் லைட்டாக கொதிக்கையில் வடிகட்டிடணும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை உடனே வடிகட்டிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மசாலா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள், இன்னும் காரம் அதிகம் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு. இது நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது வாழைப்பூ சேர்த்து பரட்டி வைக்கணும். இப்போ இதே மாதிரி கொத்தாவும் போடலாம், உதிரி உதிரியாகவும் சேர்த்துக்கலாம். பெரிய பூவெல்லாம் உதிரியாக போட்டுக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கிறது கொத்தாக போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விட்டால் போதும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல மாவு சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. அப்படி ஊற வச்சோம்னா எண்ணெயில் நம்ம பொரிக்கையில் எண்ணெயெல்லாம் ரொம்ப இழுக்கும். நம்ம எந்த டயத்தில் அதை பொரிக்கிறோமோ அந்த டயத்தில் மாவு சேர்த்து கலந்தால் போதும். இப்போ மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா இல்லைன்னா கோதுமை. மைதாவுக்கு பதில் கோதுமை சேர்க்கலாம், மைதா நல்லதில்லை. இதை வந்து நல்லா கலந்து விடலாம். இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இதோட அடிப்பாகத்தில் இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தால் தனித்தனியாக வந்துடும். இது வந்து அந்த கொத்தா உள்ளது. நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துடணும். மொறு வாழைப்பூ வறுவல் ரெடி ஆயிடுச்சு.